ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படும் பொழுது அவர் வேத வசனத்தை உச்சரித்து வேத வசனத்தை மேற்கோள் காட்டி தன் வாழ்வில் பிசாசினால் உண்டான அந்த சோதனையிலிருந்து இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்தார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிசாசின் சோதனையை ஜெயிப்பதற்கு அவருக்கு பெரிதும் உதவியாக இருந்தது கர்த்தருடைய வார்த்தை. பொதுவாக ஒரு புத்தகத்தை வாசிப்பதின் மூலமாக, அது எந்த புத்தகமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், சமூகம் சமுதாயம் சார்ந்த புத்தகமாக இருக்கலாம், கண்டுபிடிப்புகள் நிறைந்த புத்தகமாக இருக்கலாம், இலக்கிய ரீதியான புத்தகங்களாக இருக்கலாம். எந்த புத்தகத்தை படித்தாலும் அந்த புத்தகத்தின் மூலமாக ஒரு மனிதன் ஒரு புத்தகத்தை வாசிப்பதின் மூலமாக அவனுக்குள்ளாக 7 விதமான வளர்ச்சி உண்டாகிறது என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் ஒரு புத்தகத்தை வாசிப்பதின் மூலமாக அவனுடைய அறிவு வளர்ச்சி அடைகிறது, அவனுடைய மன வளர்ச்சி விருத்தி அடைகிறது, அவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த மொழி வளர்ச்சி, லாங்குவேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் அடைகிறது. ஒரு மனிதன் புத்தகத்தை வாசிப்பதின் மூலமாக அவனுடைய சிந்தனை திறன் மேம்படுகிறது, ஆன்மீக வளர்ச்சி அவனுக்குள்ளாக உண்டாகிறது, சமூக வளர்ச்சி, சமுதாயத்தை குறித்ததான ஒரு வளர்ச்சி, நாலேஜ் அவனுக்கு கிடைக்கிறது, தொழில் மற்றும் திறன் வளர்ச்சி உண்டாகிறது. ஒரு சாதாரண விதத்துல இன்று ஒரு புத்தகத்தை வாசிக்கிற வாசகர் நாளைக்கு அவர் ஒரு தலைவராக மாற்றப்படுவார் என்று பொன்மொழியில் சொல்லப்படுகிறது. புத்தகம் வாசிக்கிற பழக்கம் ஒரு மனிதனை அறிவிலும் குணத்திலும் வாழ்க்கையிலும் அவனை வெற்றியடைய செய்கிறது. உலக ரீதியான ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒரு மனிதனுக்குள்ளாக இத்தனை 7 விதமான வளர்ச்சி திறன் உண்டாகிறதே என்றால், தேவனால் தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய புத்தகமாகிய வேத வார்த்தைகளை ஒரு மனிதன் வாசிக்கும் பொழுது எத்தனை இதைவிட பெரிய வளர்ச்சியையும் மேன்மையையும் அடைய முடியும். இன்றைக்கு தேவ கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். புத்தகம் வாசிக்கிற பழக்கத்தை நமக்குள் உருவாக்குவோம். குறிப்பாக கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற ஒரு பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்வோமானால் நம்முடைய வாழ்வில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை தருகிற மரத்தை போல வாழ்வதற்கு, ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு உதவியாக இருக்கும். அன்பின் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணுகிறவர், வேத வசனத்தின் மூலமாகவே எங்கள் வாழ்வில் வருகிற போராட்டங்களை ஜெயிக்க வைக்கிறவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.